for loop. For அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இது வந்து வைல் லூப் மாதிரி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இனிஷியல் கண்டிஷன், இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இது வந்து எல்லாமே சிங்கிள் லைனில் இருக்கும். ஸோ இதுதான் வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் டிஃப்ரென்ஸ். இது எதனால அப்படின்னா இது வந்து நம்ம ஈஸியாக ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜ், ஃபார் லூப்போட அட்வான்டேஜ். ஸோ சின்டாக்ஸ் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட ஃபஸ்ட்டு கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளை இதுலேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் டேட்டா டைப் கொடுத்து. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம இந்த இனிஷியலைசேஷன் கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன். இது வந்து செகண்ட் கண்டிஷன் இன் ஃபார் லூப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளோட வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனை இனிஷியலைஸ் ஹியர் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் வேரியபிளை ஃபார். இப்போ நான் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுறேன். c is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கண்டிஷன் c is less than or equal to 7 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அடுத்தது c இன்க்ரிமெண்ட். ஓகே, பிரிண்ட் எல்என்ல எனக்கு சி பிரிண்ட் ஆகும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபார் லூப்போட ஃபஸ்ட்டு கண்டிஷன் இனிஷியலைஸ் த வேரியபிள், அடுத்தது கண்டிஷன், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ 7 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் காலம் ஆஃப் ஃபார் லூப் வச்சு பார்க்குறோம். இதே 2 காலம் வச்சு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் ரோ அல்லது காலமில் வந்துச்சுன்னா நம்ம வைல் லூப் டூ வைல் லூப் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் 2 காலம் 3 காலம் எனக்கு இந்த மாதிரி பிரமிட் மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்க்கு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதை மாதிரி ஒன்று பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஃபார் ஸோ இங்கே வந்து நான் இதுலேயே வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறேன். I is equal to 1, I is greater than or equal to I is greater than or equal to C. எனக்கு I plus இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு சி பிரிண்ட் ஆகணும், தென் ஐ. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பிரமிட் மாதிரி ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துல மட்டும் ஸ்டார் நம்ம பிரமிட் ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ
கம்பைல் பண்ணி பார்க்கலாம். java c forloop.java java space for